ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு தந்த அந்த புதிய மாதத்துக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். 5 மாதங்களை முடித்து இந்த 6வது மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். விசேஷமாக இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, இந்த நல்ல மகிழ்ச்சியான காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தில் ஆண்டவரே, இந்த 6வது மாதத்துக்குள்ளாக கடந்து வர நீ கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உலகம் முழுவதிலும் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்த போதிலும் கர்த்தருடைய பிரசன்னம், உடைய பாதுகாப்பு, உடைய ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கடந்த 5 மாதங்கள் இருந்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீ மாற்றுவீராக. விசேஷமாக இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து தருவீராக ஆண்டவரே. துவக்கம் முதல் முடிவு வரை தேவ பிரசன்னம் இந்த ஆராதனை நிரப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடுகளிலிருந்து ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமாக இந்த நாளில் ஆசீர்வதிப்பீராக. முழு இதயத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு நீ கிருபை தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீ பேசுவீராகப்பா. உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாம் பரிசுத்தப்படுவதாக. கடந்த 5 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த 6வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். அநேக காரியங்கள் நம்மை சுற்றிலும் நம்மை தேசத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை கிருபையாக, இரக்கமாக நம்மை பாதுகாத்து வருகிறார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்ன ஆண்டவர் உண்மையாகவே நம்முடைய குடும்பத்தார், சபை மக்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கண்களால் அதை பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையிலும் உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஜீவன் தந்த ஆண்டவருக்கு உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து பாட போகிறோம். ஒரு பழைய பாடல், ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசை அவர் என் ஆத்துமாவிற்கே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் இகத்தில் வேறெங்கும் இல்லையே. எத்தனை பேர் என்னோடு கூட சொல்ல முடியும்? இயேசுவை தவிர நமக்கு சந்தோஷத்தை தருகிறவர், சமாதானத்தை தருகிற எந்த நபரையோ பொருட்களையோ அந்த உலகத்தில் நாம் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. பாடல் வரிகளை உணர்ந்தவர்களாக நம்ம சேர்ந்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவர் வார்த்தையின்படியே உண்மை உள்ளவராக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அன்பை நினைத்தவர்களாக உற்சாகமாய் கரங்களை தட்டி பாட போகிறோம். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவரின் ஆத்துமாவிற்கே. ஆனந்த நந்தமாய் ஆசிகள் அருளும் ஆண்டவரே, போல் யாரும் இல்லையே. ஆனந்தமாய் ஆசிகள் அருளும் ஆண்டவரே, போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயும் முன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயும் முன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேன் நீதியின் கரத்தால், தாபரமும் நல்ல நாதனும் என்றார். தாங்கிடுவேன் நீதியின் கரத்தால், தாபரமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் எங்கும் இல்லையே. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே என்று அடுத்த ஸ்டான்ஸால நம்ம பாட போகிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்தாரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நித்திய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். நித்திய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார்.
எல்லாரும் சேர்ந்து ஆமென். இயேசுவெல்லாம் இன்னும் வேறெங்கும் இல்லையே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். ஆமென் அல்லேலூயா. ஓ ஜீசஸ் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து யா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தனை கொண்டாடுவேன். ஒரு விசை கூட இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை, டெய்லி புதிய கிருபையினாலே நம்மை நிரப்பி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற தேவன். ஒரே ஒரு ஆங்கில பாடலை பாடப்போகிறோம். சங்கீதக்காரன் 30வது சங்கீதத்தில் இப்படியாக சொல்கிறான். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என்று தமிழ்ல வாசிக்கிறோம். You turned my mourning into dancing, you removed my sackcloth and clothed me with joy, that my heart may sing your praises and not be silent. Lord my God, I will praise you forever and ever. Hallelujah. If you recollect all the blessings God has showered upon our lives, if you think of all the goodness every day we are enjoying in our lives, if you think of all those things, we cannot be silent in the presence of the Lord. How many of you agree with me? Amen. Hallelujah. So we are going to sing, your light broke through my night, restored exceeding joy. Shall we all sing together? Restored exceeding joy. Your grace fell like the rain and made this desert live. You have turned my mourning into dancing. You have turned my sorrows into joy. Shall we sing joyfully? You have turned my mourning into dancing. You got done my sorrows into joy. Your love lifted me up, I stand on higher ground. Your praise rose in my heart and made this valley sing. You have done my mourning into dancing. You
have turned my sorrows into joy. Everyone together. You have turned my mourning into dancing. You have turned my sorrows into joy. This is how we overcome. 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 Come on, let's together. This is how we overcome. 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 You have turned mourning into dancing. You have turned sorrows into joy. You have turned mourning into dancing. You have turned sorrows into joy. Your love lifted me up. I stand on higher ground. Your praise rose in my heart, not from the lips, from the heart. Let our praise come up. Hallelujah. Your love lifted me up. I stand on higher ground. Your praise rose in my heart and made this valley sing. You have turned my mourning into dancing. Everyone together, open your mouth and declare it. Yes, Lord, you have turned my sorrows into joy. One more time, you have turned. You have turned my sorrows into dancing. You have turned my sorrows into joy. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே. உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து எஸ் லார்ட் என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆமென். கர்த்தாவே, நீரே தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமாய் இருக்கிறீர். ஆமென். எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? ஆண்டாண்டு காலங்களாய் உம் கிருபைய காத்து வந்தீர். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமாய் வந்தீர். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? ஆண்டாண்டு காலங்களாய் உம் கிருபைய காத்து வந்தீர். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமாய் வந்தீர். உம்மை என்றென்றும்
நித்திய ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை உமக்கே. ஆமென். மாறாவின் கசப்புகளை நீர் மதுரமாய் மாற்றிவிட்டீர். எங்கள் உள்ளத்தில் ஜீவனதி பெருவெள்ளம் போல் பாய செய்தீர். மாறாவின் கசப்புகளை நீர் மதுரமாய் மாற்றிவிட்டீர். எங்கள் உள்ளத்தில் ஜீவனதி பெருவெள்ளம் போல் பாய செய்தீர். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்துவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்துவோம். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை உமக்கே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து நடத்தி வந்தீர். ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து நடத்தி வந்தீர். ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே என்னை சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும். எல்லாரும் சேர்ந்து நீர் மாத்திரமே you alone ஆமென். நீர் மாத்திரமே என்னை சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஆமென். சிறையிருப்பை மாற்றுகிறவர், எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம். காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம். காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்ற சொன்னீர். சிறுமாயின் ஜனமென்னை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர். சிறுமாயின் ஜனமென்னை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே yes Lord கைகளை திறந்து சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயம். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று. எல்லா விசுவாசத்தோட பாடலாம். நீர் மாத்திரமே yes Lord நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே என்று சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம் we worship you Lord நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே என்று சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். சத்ரு வெள்ளம் போல வரும்பொழுது ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுகிறவர். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்று அனுபவிக்கும் பொழுது எதற்கும் நாம் பயப்பட தேவையில்லை. அவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துகிறவர்.
ஹalleluya. ஆண்டவரை பார்த்து பாடலாமா? உம்மை பாடுவேன் ஆண்டவரே, உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. ஏன்னா உம்மை பாடுகிற பாடலை, துதிக்கிற துதியை நீர் என் வாயில் வைத்திருக்கிறீர். ஹalleluya. ஓ ஜீசஸ். எதிரியின் படை என்னை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படை என்னை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் வாதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் வாதில்களை இடிக்க செய்தீர். இனி ஆண்டவரை பார்த்து கரங்களை உயர்த்தி நீ மாத்திரமே இந்த சொந்தமானி உம்மை ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்று ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே இந்த சொந்தமானி உம்மை we worship you Lord. நாமத்தினால் என்று ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து நடத்தி வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து நடத்தி வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்று சொந்தமானி உம்மை ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்று ஜெயம் எடுப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya. யோர்தான், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக யோர்தான், எரிகோ கோட்டை, பல தடைகள் வந்தது. மனுஷரால முடியாத, கிரகிக்க முடியாத, நினைக்க முடியாத அற்புதத்தை ஆண்டவர் செய்து தம்முடைய பிள்ளைகளை அன்று காப்பாற்றினார். ஆமென். இன்றைக்கும் நாம் நிறைய வாதைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொரோனாவை பார்த்து கொண்டிருக்கிறோம், வெட்டுக்கிளிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், புயல், மழை, சேதங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமாக காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டு, ஆண்டவர் வருகைக்கான எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிறதற்காக வரப்போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹalleluya. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், வெட்டி கிளிகள் பட்சித்த வருஷத்தின் பலனை நான் திரும்ப கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமே. மறுபடியும் தம்முடைய ஆவியை ஊற்றுகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய எழுப்புதலை நாம பார்க்க போகிறோம். ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தம்முடைய ஜனங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். அவருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் முகங்களையும் கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர். ஹalleluya. சேர்ந்து பாட போகிற யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்லாரும் சேர்ந்து யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன்.
ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரத்தட்டி பாடிடுவேன். எல் ஷடாய், எல் ஷடாயும் நீங்க நாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்று நடத்துவீங்க. எபினிசரும் நீங்க நாங்க உதவி செய்யும் என்னை என்று தாங்குவீங்க. எல் ஷடாயும் நீங்க நாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்று நடத்துவீங்க. எபினிசரும் நீங்க நாங்க உதவி செய்யும் என்னை என்று தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரத்தட்டி பாடிடுவேன். ஒரு விசை கூட யெகோவா தேவனுக்கு எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரத்தட்டி பாடிடுவேன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எலோஹிம், எங்கும் நிறைந்தவர், யாவும் அறிந்தவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய நாமத்தை நல்ல வாய்களை திறந்து இந்த காலை வேளையில பாடி துதிப்போம். ஹல்லேலூயா. எலோஹிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்னும் என்று பாடுவீங்க. எலோஹிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்னும் என்று பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், ஆமென். யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. எல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடும்போதே தேவ சமாதானம் இல்லங்களை நிரப்புகிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட துணையாக இருக்கிறார். வாய்களை திறந்து மேய்ப்பரே, என்னுடைய பரிகாரியே, என்னுடைய தகப்பனே, நீர் என்னோடு இருக்கிறீரே. ஹல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் யாருக்கு பயப்படுவேன்? மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. காலை வேளையில நல்ல வாய்களை திறந்து நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா வாய்களை திறந்து சொந்த வார்த்தைகளை சொல்லி கொஞ்ச நேரம் கர்த்தர் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. சமாதானத்தை தருகிறவர் நம்மோடு உண்டு. உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல, தம்முடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த காலை வேளையில நம்முடைய இருதயத்தை அந்த சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி கொண்டிருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற வேளையில தானே குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா ஆண்டவரே பிரிவினையின் ஆவிகள் வெளியேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். சமாதான குறைவுகள் நிறைவாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குறைவை நிறைவாக்குகிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, வீடுகளை நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹாலே. பவுலும் சீலாவும் ஆண்டவரை பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது அவர்கள் கட்டப்பட்டிருந்த அறையிலே தேவன் வந்து கட்டுகளை அவிழ்த்து விட்டார். ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகள் அசைந்தது என்று பார்க்கிறோம். அஸ்திபாரங்களை அசைய பண்ணுகிற தேவ பிரசன்னம். ஹாலே. அந்த பிரசன்னத்தை தருகிற தேவனை தான் இன்றைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா. தடையாகிய எல்லா மதில்களும் இடிந்து விழுகிறது. வியாதியாகிய மதில்கள் இடிந்து விழுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எவ்வளவு ஆச்சரியமானவர், நீர் எவ்வளவு அதிசயமானவர். இந்த காலை வேளையில உம்மை உயர்த்துவது எங்களுக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். What a wonderful name, Lord.
Hallelujah. You have got a wonderful name, powerful name. Hallelujah. Hallelujah. We are experiencing His name in our lives. We are going to worship the Lord. What a wonderful name you have, Lord. Hallelujah. What a beautiful name, Lord, we worship. What a powerful name we adore, Lord. Hallelujah. Everybody together we are going to sing and worship the Lord. You were the Word at the beginning. Hallelujah. The Holy Spirit is in us, moving among us, dwelling in our praises. God indwells the praises of His people. He is dwelling in our praise and worship. Everybody open your mouth. Hallelujah. You are the one at the beginning, one with God the Lord Most High. The hidden glory in creation, now revealing you are Christ. What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ, my King. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. We didn't want heaven without us, so Jesus, you brought heaven down. My sin was great, your love was greater. What could separate us now? What a wonderful name it is. What a wonderful name it is. The name of Jesus Christ, my King. What a wonderful name it is. Nothing compares to this. What a wonderful name it is. The name of Jesus. What a wonderful name it is. The name of Jesus. Death could not hold you. Veil tore before you. You silenced the boast of sin and grave, Lord. Hallelujah. You reign superior, Lord. Our God reigns. Hallelujah. Death could not hold you. Veil tore before you. Silence the boast of sin and grave. The heavens are rolling the praise of your glory, for you are raised to life again. You have no rival, you have no equal, now and forever, God you reign. Yours is the kingdom, yes Lord, yours is the glory, yours is the name above all names. What a powerful name it is. What a powerful name it is. The name of Jesus Christ, my King. What a powerful name it is. Nothing compares to this. What a powerful name it is. The name of Jesus. What a powerful name it is. The name of Jesus. Oh, hallelujah. Jesus, what a wonderful name. நாமம் தேனிலும் இனிமையானது. Sweet, your name is sweeter than honey, Lord. Hallelujah. நாமம் தேனிலும் மதுரமையா.
சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே. ஆண்டவரை பார்த்து தந்தையே மகிமைக்கு பாத்திரரே, 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 மகிமைக்கு பாத்திரரே. தந்தையே, தந்தையே, அவருடைய பாதைகளை இறுக பற்றிக் கொண்டவர்களாக ஓ bow before you, Lord. சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை மகிமைக்கு பாத்திரரே, 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 மகிமைக்கு பாத்திரரே. வாய்களை திறந்து பாத்திரரே, ஆண்டவருடைய நாமத்தை அப்படியே வாய்களை திறந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாமா? ஏகோவா ராஃபாவை நாங்கள் துதிக்கிறோம், ஏகோவா ஷாலோமை நாங்கள் துதிக்கிறோம், ஏகோவா ஷம்மாவை நாங்கள் துதிக்கிறோம், உண்மையின் சாட்சியமே நாங்கள் துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரையுமே நாங்கள் துதிக்கிறோம், சத்தியம் உள்ளவரையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரையுமே நாங்கள் துதிக்கிறோம். நீ திறந்த வாசலை எந்த மனுஷனாலும் அடைக்க முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்லா சொந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை நல்ல உற்சாகமாக ஹல்லேலூயா. நீங்க சொல்லுகிற வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ செய்வீர் ஆண்டவரே, நீ செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுடைய ஆராதனைகள் சுகந்த வாசனையாக நீ நுகர்ந்து கொள்வீராக. எங்களுடைய ஆராதனைகள் தூபம் போல உம்முடையத்திற்கு வருவதாக. எல்லா குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனை பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில தானே தேவ பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளிலும் வந்து இறங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை நடத்துகிறவரே, குடும்பத்தை உருவாக்கினவரே, குடும்பத்தை காப்பாற்றுகிறவரே, ஹல்லேலூயா. எல்லா குடும்பங்களையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும். நீர் மகிமைப்படணும் ஆண்டவரே. ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றேக்கும் உம்முடையவைகள் ஆண்டவரே. உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
ஆண்டவர் நல்லவர். கர்த்தரை மட்டுமாய் நாம் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். ஹல்லேலூயா. அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் கூடியிருக்கிற இடங்களில் 2 பேர் ஒருமனப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தினாரே, அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம், சுகத்திற்காக ஸ்தோத்திரம், நல்ல பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகள் எல்லாம் நீ சந்தித்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய விசேஷித்த பாதுகாப்பு எங்களுக்கு இருந்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. 5 மாதங்கள் அற்புதமாய் இந்த வருஷத்தில் நடத்தினவர், இனிமேலும் நடத்த நீ போதுமானவராக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில நல்ல மேய்ப்பராக இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூன் மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீ மாற்றப்படுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த நாளிலும் அந்த உலகத்துக்காக, உலக நாடுகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த நாட்களில் அதிகமாக இந்த கொரோனா வைரஸ் பரவி நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டு வராங்க. கர்த்தருடைய விசேஷித்த தொடுதல் எல்லாரும் மேல் இருக்கும்படியாக, ஆண்டவர் இடைபடும்படியாக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம ஜெபத்தில் ஒருபோதும் சோர்ந்து போய்விடக்கூடாது. அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாதை நிறுத்தப்படத்தக்கதாக ஆண்டவர் நோக்கி மன்றாடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தேசங்களிலும் அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கிற இந்த வாதை ஆண்டவரே உம்மால் தடுக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நீ செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மரணங்கள் ஆண்டவரே நின்று போவதாக இயேசுவின் நாமத்தில், பாதிப்புகள் குறையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா தேசங்களும் ஆண்டவரே கொரோனா வைரஸ் இல்லாத தேசங்களாக சீக்கிரத்தில் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தை கர்த்தர் பாதுகாப்பீராக, தமிழ்நாட்டை பாதுகாப்பீராக, எங்களுடைய திருச்சி பட்டணத்தை ஆண்டவர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தர் மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவரே தங்களுடைய சொந்தங்களை இழந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆண்டவரை தனிமைப்படுத்தப்பட்டு மிகவும் பாதிப்பில் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய கரம் அவர் மேல் இருந்து இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே ஆண்டவரை பாதிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் சுகம் பெற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க அப்படியே செய்யப்படுறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரத்திலே ஆண்டவரே இதுக்கு ஒரு முடிவு நீ தரப்போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே விசேஷமாக கடந்த நாட்களில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அம்ஃபான் புயல் மூலமாக, நிசாகா புயல் மூலமாக அநேகர் பாதிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. பாதிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாருக்கும் தேவையான நிவாரணங்கள் கிடைக்க எல்லாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒரிசாவுக்காக ஜெபிக்கிறோம், வெஸ்ட் பெங்காலுக்காக ஜெபிக்கிறோம், மகாராஷ்டிராவுக்காக ஜெபிக்கிறோம், குஜராத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கடந்த நாட்களில் ஏற்பட்ட புயல் மூலமாக ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கை ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிறது. பலவிதமான சேதங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே பாதிக்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரை கிடைக்க வேண்டிய நிவாரணங்கள் கிடைக்க உதவி செய்வீராக. மறுபடியும் ஆண்டவரை வாழ்க்கை சீரமைக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவர் பலவிதமான காரியங்களை இழந்த ஜனங்கள் மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க அப்படியே செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அமெரிக்க தேசத்தில் இந்த நாட்களில் ஹல்லேலூயா இனக்கலவரங்கள் அதிகமாக வெடித்து பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த தேசத்துக்கு மனம் இறங்கும்படியாக ஹல்லேலூயா இப்படிப்பட்ட அந்த ரேசிசம் மூலமாக ஹல்லேலூயா ஏற்பட்டிருக்கிற இந்த கலவரங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் முடிவுக்கு வரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் ஜனங்களுக்குள்ளாக ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தர வேண்டும். கடைசி நாட்களில் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புமெல்லாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் கடைசி நாட்களுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் இறங்க வேண்டும், கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும், ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அமெரிக்க தேசத்தில் ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிற எல்லா இன கலவரங்களும் முடிவுக்கு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பல இடங்களில் ஆண்டவரை தீ வைக்கப்படுகிற நாங்கள் பார்க்கிறோம். பலவிதமான ஆண்டவரை காரியங்கள் சேதப்படுத்தப்படுகிற நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை இந்த தேசத்தில் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்துக்கு கர்த்தர் மனம் இறங்குவீராக, பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக, அதிபரை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேசத்தின் தலைவர்களையும் ஆண்டவரே நீ தொட்டு ஆண்டவரே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்துக்கு மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு பக்கம் கொரோனா வைரஸ் மூலமாக அதிகமான பாதிப்பு, இன்னொரு பக்கம் ஆண்டவரே இந்த கலவரங்கள் நிமித்தமாக அடுத்த பாதிப்பை நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சீக்கிரத்திலே முடிவுக்கு வர கர்த்தர் உதவி செய்வீராக. ஜனங்களை ஆண்டவரே மன்னிப்பீராகப்பா. மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்த தவறுகள் எல்லாம் கர்த்தர் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் மனம் இறங்குவீராக. நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னொரு பக்கம் வெட்டுக்கிளி மூலமாக அதிகமான பாதிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்க நம்ம பார்க்கிறோம்.
கர்த்தர் அதிலையும் ஒரு விடுதலை ஆண்டவர் தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வட மாநிலங்களிலே அதிகமான பாதிப்பு, என்னமாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் அதிகமான பாதிப்பு என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் இந்த வெட்டுக்கள் மூலமாக எந்த சேதமும் தேசத்துக்கு வராதபடிக்கு ஆண்டவரே, அக்ரிகல்ச்சரில் அந்த விவசாயத்திற்கு எந்த பாதிப்பு வராதபடிக்கு, ஜனங்களுக்கு எந்த பாதிப்பு வராதபடிக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவரை பாதுகாப்பை ஆண்டவர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அது எல்லாவற்றையும் நாங்கள் கட்டிந்து கொள்கிறோம். எங்களுடைய தேசத்தை விட்டு அது வெளியே போவதாக இயேசுவின் நாமத்தில் எந்த சேதம் ஏற்படுத்தாதபடிக்கு அவைகள் எல்லாம் விலகி போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். வேலை இழந்த எல்லா மக்களுக்கும் நல்ல வேலைகள் கிடைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாருக்கும் தேவையான வாழ்வாதாரங்கள் உண்டாக கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பஞ்சத்தினாலே பசியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தேவையான நிவாரணங்கள் கிடைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஏழை ஜனங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. திக்கற்றவர்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேசம் ஆண்டவரே பொருளாதாரத்தில் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர ஆண்டவரே சரி செய்யப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை இல்லாமல் ஒன்று நாங்கள் செய்ய முடியாதப்பா. உம்முடைய ஞானம் விளங்குவதாக, உம்முடைய வல்லமை விளங்குவதாக, உம்முடைய அற்புதங்கள் ஆண்டவரே தேசத்தில் நடக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா தேசங்களையும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. தேசங்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை அண்டி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேச தலைவர்களை கர்த்தர் மன்னிப்பீராக. அவங்க எல்லாரையும் கர்த்தர் மனம் திரும்ப பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே கர்த்தர் மனம் திரும்புவதற்கு நேராக நீ நடத்தி அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்துக்கள், இஸ்லாமிய மக்கள், பேர் கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள் ஆண்டவரே, மற்ற எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இயேசுதான் தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவீராக. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல தேசங்கள் ஆண்டவரை கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளாக வர கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா விசுவாச மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கடந்த 5 மாதங்கள் அற்புதமாக நடத்தினவர். இந்த 6வது மாதத்திலும் எல்லாரையும் கர்த்தர் பேராக குடும்பமாக ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே, அற்புதங்களை காண உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவர் தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வைரஸ்னால் யாரும் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே நல்ல சுகத்தை எல்லாருக்கும் நீ தரப்போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கே ஆண்டவரே நாங்கள் துதி கன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட விசேஷமாக இந்த ஜூன் மாதத்திலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக எல்லா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வந்தார். இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தருடைய விசேஷ ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து வரும்படியாக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த ஜூன் மாதத்திலே பிறந்த நாள் கொண்டாடுகிற எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவீராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீரத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருவீராக. இதயத்தின் விருப்பங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டில் என்ன அதிகமாக உம்மோடு நெருங்கி வர, உம்முடைய சித்தத்தை செய்ய ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. திருமண நாள் கொண்டாடுகிற எல்லா ஆண்டவர் தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் இன்னும் சமாதானம் பெருகட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும், நன்மைகள் பெருகட்டும். ஆண்டவரே, மகிழ்ச்சி பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இணைத்த நோக்கத்தை கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் முற்றிலுமாக நிறைவேற்றுவீராக. நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் படைக்க போகிற அந்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இக்கட்டின் மத்தியிலும் ஆண்டவரே உதாரணத்துவமாய் கொடுக்கிற தசம பாகங்கள், காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அது உம்முடைய ஊழியத்திற்காகவும் ஆண்டவரே ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் பயன்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். எல்லாருடைய தேவைகளை சந்திங்க, உயர்வுகளை தாங்க, வேலை வாய்ப்புகளை தாங்க, அற்புதங்களை காண உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அனைத்தையும் மறுவிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் மறுவிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே,
ஹalleluya. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 6வது மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். இந்த மாதத்தில் விசேஷமாக கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருடைய நாமங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அது நிமித்தமாக வருகிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சபை ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவாராக. என்னோடு கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். The book of Genesis chapter 22 verse number 14. ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே என்று அந்த இடத்திற்கு பெயரிட்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. அவர் எல்ஷடாயா இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்றெல்லாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே முந்தின அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்திலே ஆண்டவர் தம்மை இன்னொரு விதத்திலே வெளிப்படுத்துகிறார். யெகோவா ஈரே என்கிற நாமத்திலே தம்மை வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் கர்த்தர் பார்த்துக் கொள்கிறவர், கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறவர் என்கிற அர்த்தத்திலே அந்த வார்த்தை எபிரேய வார்த்தை வருகிறது. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பதிலே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை வேதம் முழுவதும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தேவ ஜனங்களுடைய தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் கூட இந்த வேத பகுதியிலிருந்து சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தில் இருந்து அநேக காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். நம்முடைய இதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். நம்முடைய ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லப்படுகிறது. God tested Abraham என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சோதித்தார் என்று சொல்லப்படுகிறது. தமிழ் வேதாகமத்திலே சோதனை என்கிற வார்த்தை தான் 2 ஆங்கில வார்த்தைக்கு சமமாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ட்ரையல்ஸ் இல்லாவிட்டால் டெம்டேஷன்ஸ். இந்த 2 காரியத்திற்குமே சோதனை என்று அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதாவது டெஸ்ட் என்கிற ஆங்கில வார்த்தைக்கும் டெம்டேஷன் என்கிற வார்த்தைக்கும் சோதனை என்று தான் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. டெஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணுகிறார், சோதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறார் என்று நம்ம சொல்ல முடியும். பிசாசு நம்மை சோதிக்கிறார், ஆனால் ஆண்டவர் நமக்கு பரீட்சைகளை வைக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொல்கிறார், God tests us to bring the best out of us. நமக்குள்ளாக இருக்கிற சிறந்தவைகளை வெளிக்கொண்டு வரும்படியாக, நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாக பலப்படுத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு அவ்வப்போது பரீட்சைகளை வைக்கிறார். ஆனால் பிசாசு நமக்குள்ளாக இருக்கிற தீமைகளை வெளிக்கொண்டு வரும்படியாக, Satan tempts us to bring the worst out of us. நமக்குள்ளாக இருக்கிற பாவ காரியங்களை வெளிக்கொண்டு வரும்படியாக, பாவம் செய்வதற்கு தூண்டும்படியாக பிசாசு நம்மை சோதிக்கிறான் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் பரீட்சைகளை வைக்கிறார். நாம் விசுவாச வாழ்க்கையில வளர வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரீட்சைகள் அவசியமாயிருக்கிறது. விசுவாச பள்ளியிலே ஆண்டவர் அவ்வப்போது நம்மை சோதிக்கிறார், பரீட்சைகளை வைக்கிறார் என்று இந்த வேத பகுதிகள் மூலமாக, விசேஷமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை மூலமாக நாம் பார்க்க முடியும். இந்த பரீட்சைகளை நாம் வெற்றி பெறும் பொழுதுதான் விசுவாசத்திலே வல்லவர்களாக ஆபிரகாமை போல மாற முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்த சில பரீட்சைகளை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். விசேஷமாக 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது முதலாவது அவனுக்கு ஒரு பரீட்சை வருகிறது. இட் வாஸ் a family test. ஆண்டவர் அவனுக்கு ஒரு குடும்ப பரீட்சையை வைக்கிறார். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார் 12:1, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். நல்லா கவனிங்க, அங்கே ஒரு பரீட்சை. தான் நேசித்த குடும்பம் சொந்த தேசத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபடியே அவன் செய்தான். அந்த பரீட்சையிலே அவன் வெற்றி பெற்றான், பாஸ் ஆனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவனை கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறார். அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். ஃபேமின் டெஸ்ட், பஞ்சத்தின் மூலமாக ஒரு பரீட்சையை வைக்கிறார். ஆனால் அந்த பரீட்சையிலே ஆபிரகாம் தோற்று போய் விடுகிறார். பஞ்சத்திலே ஆண்டவரை நம்பி அதே தேசத்தில் இல்லாதபடிக்கு எகிப்துக்கு அவன் போகிறார். அங்கே நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து இருக்கிற வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே எகிப்தை நாடி, ஆண்டவருடைய உதவி நாடி அல்ல, எகிப்தினுடைய வளங்களை நாடி, எகிப்தை நாடி
உதவிக்கு அங்கே செல்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பரீட்சையிலே ஆபிரகாம் தோற்றுவிட்டார். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்து தேவன் விரும்பின இடத்திற்கு அவனை கொண்டு வருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரத்திலே முதல் 4 வசனங்களை அங்கே வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து 3வது ஒரு பரீட்சையை நம்ம பார்க்க முடியும். 13ஆம் வசனத்திலே ஒரு ஃபெலோஷிப் டெஸ்ட், ஒரு ஐக்கிய பரீட்சை. ஆண்டவர் சிலரை விட்டு நாம் பிரிந்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இங்கே லோத்துடைய மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் ஆபிரகாம் சொல்கிறார், நாம் சகோதரர், நாம் ஏன் சண்டை போட வேண்டும்? நீ அந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போய்விடுகிறேன் என்று சொல்லி அங்கே சொல்வதை நாம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி அங்கே சொல்கிறான். லோத்துவோ இந்த உலக வளங்களின் மேல் ஆசை வைத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாம் விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மையை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமானதை எங்களை செய்து அந்த பரீட்சையிலே வெற்றி பெற்றான் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக 14ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது அங்கே இன்னொரு பரீட்சை வருகிறது, ஃபைட் டெஸ்ட், ஒரு யுத்த பரீட்சை அங்கே வருகிறது. முதல் 16 வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சில ராஜாக்களுக்குள்ளாக யுத்தம் நடக்கிறது. அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால் 12ஆம் வசனத்திலே ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தன்னை விட்டு லோத்து பிரிந்து போனாலும் தன்னுடைய இனத்தானா இருக்கிறபடினாலே அவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக ஆபிரகாம் தன்னுடைய யுத்த வீரர்களோடு கூட சுமார் 318 யுத்த வீரர்களோடு கூட அவன் போய் யுத்தம் பண்ணி அங்கே 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே அந்த பரீட்சையிலே அவன் வெற்றி பெற்றான். அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு ஃபினான்ஸ் டெஸ்ட் அல்லது ஃபார்ச்சூன் டெஸ்ட் என்று சொல்லலாம், பணத்திலே ஒரு பரீட்சை வருகிறது. அங்கே நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 21, 22 வசனத்தில் சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யமானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன், என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் என்று அவன் சொல்லுகிற நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவரை நம்பி அங்கே சோதோம் ராஜா கொடுத்த அந்த பரிசு பொருட்களை மறுத்து விடுகிறான். ஆண்டவர் தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுகிற நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த பரீட்சையிலே அவன் வெற்றி பெற்றான் என்று பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது இன்னொரு பரீட்சை வருகிறது. அங்கே என்னவென்று சொன்னால் 3ஆம் வசனத்திலும் 4ஆம் வசனத்திலும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு ஃபாதர்ஹுட் டெஸ்ட், தகப்பன் ஆவதிலே ஒரு பரீட்சை. ஆண்டவர் சொன்னார், உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று சொன்னார். ஆனால் பல ஆண்டுகள் இப்பொழுது காத்திருந்து விட்டான். ஆனால் அங்கே வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த நேரத்திலே குறுக்கு வழியிலே பொறுமை இழந்து ஒரு தவறான காரியத்தை செய்து விடுகிறான். ஆகாரோடு அங்கே உறவு வைத்து இஸ்மவேலை பெற்றெடுத்து விடுகிறான். பாருங்க, அந்த பரீட்சையிலே ஆபிரகாம் தோற்று போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தொடர்ந்து 21ஆம் அதிகாரத்தில் இன்னொரு பரீட்சை வருகிறது. அந்த பரீட்சையில சாராள் சொல்கிறார், இஸ்மவேலை அனுப்பி விட்டு விடும் என்று சொல்கிறார். அது ஆபிரகாமுக்கு கஷ்டமா இருந்தாலும் கூட ஆண்டவரும் சொல்றார், சாராள் பேச்சை கேட்டு நீ இஸ்மவேலை அனுப்பி விட்டு விடு, இவனுக்குள்ளாக அல்ல ஈசாக்குக்குள்ளாக ஒன்று சந்ததி விளங்கும், நான் தரப்போகிற ஒரு குமாரனுக்குள்ளாக ஒரு சந்ததி விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறபடினாலே இஸ்மவேலையும் ஆகாரையும் அவன் அனுப்பி விடுகிறான். அந்த பரீட்சையிலே வெற்றி பெறுகிறான். இப்பொழுது எல்லா பரீட்சைகளையும் முடித்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வேதம் நமக்கு சொல்கிற ஒரு கடைசி பரீட்சை வருகிறது. அங்கே 22ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இது ஒரு விசுவாச பரீட்சை. இட் இஸ் an extreme test. இது ஒரு உச்சக்கட்ட பரீட்சையாக அங்கே இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். பாருங்க, இதுவரைக்கும் 12ஆம் அதிகாரத்திலிருந்து இதுவரைக்கும் பல பரீட்சைகளை ஆபிரகாம் சந்தித்தார். ஒரு இரு பரீட்சைகளை தோல்வியிட்டார். ஆனால் பல பரீட்சைகளிலே அவர் வெற்றி பெற்றார். ஆண்டவர் சோதிக்கும் போதெல்லாம் ஆபிரகாம் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாக இருந்து பரீட்சைகளிலே சோதனைகளிலே அவர் வெற்றி பெற்றார். இந்த ஒரு பரீட்சை வருகிறது இப்பொழுது. இது ஒரு கடினமான ஒரு பரீட்சை. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பரீட்சை எழுதுகிறார்கள். காலாண்டு தேர்வு வருகிறது, அரையாண்டு தேர்வு வருகிறது, கடைசியில் ஆனுவல் எக்ஸாம் இறுதி தேர்வு வருகிறது. அதே போல ஒரு கடினமான ஒரு கடைசி பரீட்சையாக ஒரு எக்ஸ்ட்ரீம் டெஸ்டாக இது இருக்கிறது நம்ம அங்கே பார்க்கிறோம். இந்த பரீட்சை ஆபிரகாமை பல கேள்விகள் கேட்கக்கூடிய நெருக்கடிகளை கொண்டு போய் விட்டது. This test put Abraham in a great crisis. நான் ஒரு 4 விதமான இக்கட்டுகளை, ஒரு நெருக்கடிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். முதலாவதாக Abraham was facing a theological crisis. அங்கே ஒரு இறையியல் சம்பந்தப்பட்ட ஒரு நெருக்கடி அவனுக்கு ஏற்படுகிறது. கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறார்? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய்
அங்கே நான் குடிக்கும் மலையிலே அவனை பலியிடு என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார். ஆனால் ஈசாக்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். அவனுக்கு திருமணமாகவில்லை, அவனுக்கு பிள்ளையும் இல்லை, இப்பொழுது பலியிடு என்று சொல்கிறார். ஆண்டவர் ஏற்கனவே சொன்னதை அவர் முரண்பாடாக இப்பொழுது சொல்கிறாரா? இங்கே என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரை குறித்ததான அவருடைய வார்த்தையை குறித்ததான ஒரு நெருக்கடி, ஒரு சந்தேகங்கள் அவனுக்கு எழும்பியிருக்க கூடும். இரண்டாவதாக ஃபேமிலி கிரைசிஸ், ஒரு குடும்பத்தில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்க கூடும். இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது சாராளை குறித்து ஒன்றுமே சொல்லப்படவில்லை. ஒருவேளை ஆபிரகாம் யோசித்திருக்கலாம், இதை நான் சாராளுக்கு சொல்லட்டுமா சொல்லக்கூடாதா? ஆண்டவர் என்னுடைய மகனை பலியிட சொல்கிறாரே, சொன்னால் என்ன ஆகும்? ஒருவேளை சொல்லியிருந்தால் சாராள் சொல்லியிருப்பாள், 90 வயது வரைக்கும் நான் காத்திருந்து பெற்ற ஈசாக்கை நீ பலியிட போகிறீரா? அவனை பலியிடறதுக்கு முன்பாக நான் உன்னை பலியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும். ஒரு சோசியல் கிரைசிஸ், ஒரு சமுதாய சம்பந்தப்பட்ட ஒரு நெருக்கடி இங்கே வருகிறது. என்னவென்று சொன்னால், பலியிட போகிறான். ஜனங்கள் என்ன நினைப்பார்கள்? தகப்பன் மகனை கொன்று போடுவதா? தகப்பன் மகனை பலி செலுத்தினதா? எங்கும் கேட்கிறாத ஒரு காரியமா இருக்கிறதே. மக்கள் என்ன நினைப்பார்கள்? சிந்திக்க முடியாத ஒரு காரியமா இருக்கிறதே என்று சொல்லி நினைத்திருக்க கூடும். மாத்திரமல்ல, ஒரு இமோஷனல் கிரைசிஸ் ஆல்சோ, ஒரு உணர்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு நெருக்கடிக்குள்ளாக போகிறார். தான் அதிகமான நேசித்த ஒரு மகன், ஆண்டவர் எங்கே சொல்கிறார்? உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன் என்று சொல்கிறார். தான் அதிகமாக நேசிக்கிற 100 வயதிலே பெற்றெடுத்த ஒரு மகன், அந்த மகனை பலி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு காரியம் அங்கே வருகிறது. ஒருவேளை கேட்டிருக்கலாம், ஆண்டவரை ஏன்? why me lord, why this? ஏன் ஆண்டவரை இதை கேட்கிறீரப்பா? ஏன் இப்பொழுது கேட்கிறீர்? ஒருவேளை அவன் திருமணமாகி பிள்ளைகள் பிறந்த பிற்பாடு கேட்டால் கூட அவனுடைய சந்ததி விளங்கி இருக்குமே, ஆனால் இப்பொழுது கேட்கிறீரே. இப்படி பலவிதமான இமோஷனல் கிரைசிஸுக்குள்ளாக அவன் கடந்து சென்றிருக்க முடியும். பாருங்க, இந்த சோதனை அவனை பலவிதமான நெருக்கடிக்குள்ளாக கொண்டு விடுகிறது. இறையியல் சம்பந்தப்பட்ட நெருக்கடி, குடும்ப சம்பந்தப்பட்ட நெருக்கடி, சமுதாய சம்பந்தப்பட்ட நெருக்கடி, உணர்ச்சி பூர்வமான நெருக்கடிகள், எல்லாவற்றிற்குள்ளாக அவன் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சோதனையை எப்படி ஆபிரகாம் சந்திக்க போகிறார்? அதன் அடிப்படையில் தான் ஆண்டவர் தம்மை எப்படி வெளிப்படுத்த போகிறார் என்பதை ஆபிரகாம் அங்கே பார்க்க போகிறார். நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆசீர்வாதமா ஆசீர்வதிக்கிறவரா என்கிற அந்த 2 காரியத்தில் எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள் என்று சொல்லும்போது நம்ம எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? ஆசீர்வாதமா ஆசீர்வதிக்கிறவரா? இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டு ஆண்டவரை விட்டு விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இந்த ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கிற தேவனை பற்றி கொள்ள வேண்டும். அவர் இருக்கும் பொழுதுதான் நமக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதுவரைக்கும் சந்தித்திராத சோதனைகளை நாம் சந்திக்க அவர் அனுமதிக்கும் பொழுது இதுவரைக்கும் சந்தித்திராத அநேக அற்புதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வசனங்கள், குறிப்பாக முதல் 14-16 வசனங்களிலிருந்து 5 சத்தியங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். We are going to learn 5 truths about the provisions of God. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகளை சந்திக்கிறவர் என்பதன் அடிப்படையிலே ஒரு 5 கேள்விகளின் அடிப்படையிலே என்னுடைய வார்த்தை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். அந்த கேள்வி என்னவென்று சொன்னால், ஆண்டவர் யாருக்கு தேவைகளை சந்திக்கிறார்? To whom does God provide the needs? இரண்டாவதாக, ஆண்டவர் எங்கே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார்? Where does God provide our needs? மூன்றாவதாக, when does God provide our needs? ஆண்டவர் எப்பொழுது நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார்? How does God provide our needs? எப்படி நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார்? Why does God provide our needs? ஏன், எதற்காக நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார் என்கிற காரியங்களை சுருக்கமாக இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, யாருக்கு ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறார்? யாருக்கு ஆண்டவர் தம்மை யெகோவா ஈரே என்று வெளிப்படுத்துகிறார்? யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யெகோவா ஈரையாக இருக்க விரும்புகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது 2 காரியங்களை நாம் இங்கே இந்த வசனங்களில் பார்க்க முடியும். முதலாவதாக, ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு, those who trust in God, ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு அவர் யெகோவா ஈரையாக வெளிப்பட விரும்புகிறார். தேவ ஜனமே, நாம் போய்கொண்டிருக்கிற நெருக்கடியின் பாதைகள் நமக்கு தெரியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கடிக்குள்ளாக அவன் சென்றான். இன்னைக்கு நீங்களும் நானும் நெருக்கடிக்குள்ளாக செல்கிறது உண்மைதான். ஆனால் கர்த்தரை நாம் எவ்வளவு விசுவாசிக்கிறோம், அவர் மேல நம்முடைய நம்பிக்கை எவ்வளவாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க, இதிலெல்லாம் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. முதலாவது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கிடத்திலே உன்னுடைய சந்ததி விளங்கும் என்று ஆண்டவர் எங்கே சொல்கிறார். இந்த ஈசாக்கு மூலமாக உன்னுடைய சந்ததி விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
ஆகவே இப்பொழுது ஆண்டவர் பலி செலுத்த சொல்கிறார். ஆனாலும் ஈசாக்குக்குள்ளாக நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்பதில் அவன் விசுவாசம் வைத்திருந்தான். அந்த வாக்குத்தத்தத்திலே அது மாத்திரமல்ல, கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறவர் என்பதிலும் ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இருந்தது. 22ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அங்கே ஆபிரகாமும் ஈசாக்கும் அங்கே புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாக ஆபிரகாமை நோக்கி கேட்கிறார். என் தகப்பனே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் என்று பார்க்கிறோம். God will provide a lamb for the sacrifice. ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் சந்திப்பார். பாருங்க, அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் பலி செலுத்த சொல்லி இருக்கிறார். போகிறார்கள். அங்க ஈசாக்கு கேட்ட பொழுது ஆபிரகாம் சொல்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் தேவைகளை சந்திப்பார் என்று அவன் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். God himself will provide the lamb அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர் என்பதிலே ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வல்லமையின் மேலும் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. 22:5 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரன் நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடமிட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்று சொல்கிறான். We will come back என்று சொல்கிறான். நல்லா கவனிங்க, போகிறோம், பலி செலுத்த போகிறார். ஆண்டவர் ஈசாக்கை பலி செலுத்த சொல்லியிருக்கிறார். ஆனால் வேலைக்காரனை பார்த்து சொல்கிறார், நாங்கள் திரும்பி வருவோம். ஆபிரகாமாக நானும் வருவேன், ஈசாக்கும் வருவான் என்று சொல்றதை பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன? ஆண்டவருடைய வல்லமை. ஒருவேளை நான் பலி செலுத்தினாலும், என் மகன் மரித்து போனாலும், ஆண்டவர் அவனை திரும்பமாக எனக்கு உயிர்ப்பித்து தருவார் என்கிற அந்த நம்பிக்கை அவனுக்குள்ளாக இருந்தது. ஆகவேதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இங்கு வாசிக்கும் பொழுது, மரித்த அவனை திரும்பமாக உயிரோடு பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க, மரித்த ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க முடியுமா? அது குறித்ததான ஒரு சம்பவம் இதுக்கு முன்பாக நடந்ததே கிடையாது. மரித்தவர்கள் உயிரோடு எழும்பின ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கவே முடியாது. ஆனாலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வல்லவர் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தார். ஏனென்றால் தன்னுடைய சொந்த சரீரமே ஒரு செத்துப்போன நிலைமையில் இருந்தது. சாராளுடைய சரீரம் செத்துப்போன நிலைமையில் இருந்தது. ஆண்டவர் அந்த சரீரத்தை உயிர்ப்பித்து இந்த ஈசாக்கை கொடுத்தாரே, அதே போல ஈசாக்கு மரித்து போனாலும் அவனுக்குள்ளாக தான் அந்த சந்ததி விளங்க வேண்டும். அவன் மூலமாக தான் ஒரு பெரிய ஜாதியாக கர்த்தர் ஆபிரகாமை மாற்ற வேண்டும் சொல்லியிருக்கிறார். ஆகவே நிச்சயமாகவே தம்முடைய வல்லமை அதில் விளங்க பண்ணுவார் என்று சொல்லி ஆபிரகாம் தேவனுடைய வல்லமையின் மேலே விசுவாசம் வைத்தான். அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே யெகோவா ஈரையாக நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார். ஆபிரகாமுக்கு தேவன் மேல் நம்பிக்கை மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில பார்க்கிற இன்னொரு குணாதிசயம் என்னவென்று சொன்னால் கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். பாருங்க, இந்த ட்ரஸ்ட் அண்ட் ஒபீடியன்ஸ், இந்த ரெண்டு காரியமும், நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் எப்பொழுதுமே சேர்ந்து போகிறது. கீழ்ப்படிதலை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் நானும் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எப்படி ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார்? நீங்கள் வாசிக்கும் பொழுது 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே ஆண்டவர் உன்னுடைய மகனை எடுத்துக்கொண்டு போய் நான் காண்பிக்கிற இடத்திலே போய் பலி செலுத்து என்று சொல்கிறார். 3ஆம் வசனத்திலே ஒரு கேள்வி அவன் கேட்கவில்லை. வேதம் எங்கே சொல்கிறது? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கழுதையின் மேலே சேனங்கட்டி தன் வேலைக்கால் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டளைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். நல்ல கவனிங்க, பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார் முந்தின நாளிலே, அடுத்த நாள் காலையிலே எந்த ஒரு கேள்வியும் கேட்காதபடிக்கு immediate obedience. It was not a delayed obedience, it was an implicit obedience. உடனடியாக கீழ்ப்படிய நம்ம பார்க்கிறோம். அடுத்த நாள் காலையிலே முதல் வேலை என்ன சொன்னார்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மிடத்திலும் கூட அப்படிப்பட்ட உடனடியான கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். delayed obedience is disobedience. தாமதமாக கீழ்ப்படிதல் அது கீழ்ப்படியாமைக்கு சமமாக இருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 3 நாள் பயணம் போறாங்க. 3 நாள் பயணம். வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள் சுமார் 50 மைல் இல்லாவிட்டால் 80 கிலோமீட்டர் அவர்கள் பயணம் செய்கிறார்கள். 3 நாள் பயணம். பாருங்க, எந்த ஒரு கேள்வியும் கேட்காதபடிக்கு உடனடியாக புறப்பட்டு போகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த 3 நாள் பயணத்தில் எத்தனையோ கேள்விகள் ஆபிரகாமுடைய மனதில் எழுந்திருக்கக்கூடும். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறார். இம்மீடியட் ஒபீடியன்ஸ் மாத்திரம் அல்ல, உடனடியான கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல,
அங்கே இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்துல 22:10 கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ், முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் நம்ம பார்க்கிறோம். ஒரு பார்ஷியலான ஒபீடியன்ஸ் அல்ல, பகுதியான ஒரு கீழ்ப்படிதல் அல்ல, முழுமையான கீழ்ப்படிதல். என்ன பாருங்க அங்க, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். வெட்டுவதற்கு அங்கே போய்விட்டான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிதற்கு போய்விட்டான். அங்கே இருந்து ஆண்டவரோடு விவாதம் பண்ணி கொண்டிருக்கவில்லை. இல்லாவிட்டால் பாதி கீழ்ப்படிந்து பாதி கீழ்ப்படியாமல் போகவில்லை. இட் வாஸ் நாட் அ பார்ஷியல் ஒபீடியன்ஸ். பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இஸ் ஆல்சோ டிசொபீடியன்ஸ். பாதி கீழ்ப்படுகிறதும் கீழ்ப்படியாமைக்கு தான் சமம். சவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அமலேக்கியரை முற்றிலுமாக நீ முறியடிக்க வேண்டும், சங்கரிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் பாதி கீழ்ப்படிந்தான், பாதி கீழ்ப்படியவில்லை. அதையும் ஆண்டவர் கீழ்ப்படியாமைக்கு சமமாக தான் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படுகிறார்கள், ஆனால் முழுமையான கீழ்ப்படிதல் இல்லை. There is no complete obedience, total obedience. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறார். வசனத்துக்கு பாதி கீழ்ப்படிந்து பாதி கீழ்ப்படியாமல் இருப்பதல்ல. இன்னைக்கு ஆண்டவருடைய கேட்ப, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் முழுமையாக கீழ்ப்படிய இந்த ஆபிரகாமுக்கு இருந்த அந்த கீழ்ப்படிதல் ஆவி எனக்கு தாங்க. வேதம் சொல்லுகிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் அவர்கள் புத்தி உள்ள மனுஷர்களாக ஆண்டவர் பார்க்கிறார். கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு அவர்களை ஆண்டவர் ஒப்பாக சொல்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? ஆபிரகாமை போல உடனடியான கீழ்ப்படிதல், முழுமையான கீழ்ப்படிதலை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் யெகோவா ஈரையாக நிச்சயமாக வெளிப்படுவார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்போ முதலாவதாக, to whom does God provide the needs என்று சொன்னால், கீழ்ப்படுகிறவர்களுக்கும் கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்களுக்கும். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஆண்டவர் எங்கே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார்? where does God provide our needs? ஆண்டவர் நாம் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்போது நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்று சொன்னால், இங்கே கீழ்ப்படிந்து ஆபிரகாம் ஒரு இடத்திற்கு போகிறான். ஆண்டவர் சொன்ன இடத்திலே நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நீங்க இஷ்டம் போல வாழ்ந்துவிட்டு, நீங்க விருப்பம் போல செய்துவிட்டு ஆண்டவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சந்திக்க முடியாது. இந்த இடத்துல நீங்க பார்க்கிறோம், God provides our needs in the place of his assignment, in the place he wants us to be. நாம் எங்கே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த இடத்துல நாம் இருக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தின் மையத்தில் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் அங்கே சொல்கிறார், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொல்கிறார். நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேலே, நீ விரும்புகிற இடத்துல அல்ல, நீ இஷ்டப்படுற இடத்துல அல்ல, நான் ஒரு இடத்தை குறித்து வைத்திருக்கிறேன். அந்த இடத்துல நீ செய்யும் பொழுது நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன். பாருங்க, 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். He set out for the place God had told him about. ஆண்டவர் சொன்ன இடத்திற்கு அவன் அங்கே புறப்பட்டு போகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். நல்லா காணிங்க, இந்த வசனங்கள் நீங்கள் பார்க்கும்போது, தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான், தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். பாருங்க, தேவனுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, அவர் வார்த்தைக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, அவர் சொன்ன இடத்துல இருப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஹட்சன் டெய்லர் என்கிற தேவ மனிதன் இப்படியாக சொல்கிறார், God's work done in God's way in God's time shall never lack God's supply. ஆண்டவருடைய வேலையை ஆண்டவருடைய நேரத்திலே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் விரும்புகிறதா நீங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறீர்களா? சற்று யோசித்து பாருங்க. தேவன் சொன்னதை செய்தார். தேவன் சொன்ன இடத்திற்கு புறப்பட்டு போனார். 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது. அங்கே எலியாவை ஆண்டவர் 3 வருஷம் அற்புதமாக போஷித்தார், வழிநடத்தினார். நீங்கள் பாருங்கள், 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கேரித் ஆற்றண்டைக்கு போ என்று சொல்றார். அங்கே உனக்கு காகங்களை கொண்டு நான் போஷிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். காகங்களுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அங்கே போனான், கேரித் ஆற்றண்டையிலே போனான். அந்த இடத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னபடியே ஆண்டவர் காகங்களை கொண்டு போஷித்தார். இறைச்சி மாலையிலும் காலையிலும் அது கொண்டு வந்து கொடுத்தது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, 9ஆம் வசனத்தில் இப்போ கேரித் ஆற்று நீர் வற்றி போய்விட்டது.
இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ புறப்பட்டு சாரிபாத்துக்கு போ. அங்கே 9ஆம் வசனத்துல பாருங்க, அங்கே there I will provide your needs. ஒரு விதவையின் மூலமாக உன்னுடைய தேவைகளை சந்திப்பேன். ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கிறது, அந்த விதவையின் வீட்டில் வைத்து கர்த்தர் எலியாவின் தேவைகளை சந்தித்தார். 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, அங்கே தேர் என்கிற வார்த்தை அங்கே வலியுறுத்தப்படுகிறது. கேரி தாற்றண்டையிலே நீ அங்கே இருந்தால் உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். நீ நினையாத விதத்திலே, உன்னுடைய கற்பனைக்கு எட்டாத விதத்திலே ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். காகங்களை கொண்டு சந்திக்கிறார், விதவையை கொண்டு சந்திக்கிறார். பாருங்கள், கொடுக்கிற ஒரு மிருகத்தின் மூலமாக அல்ல, பிடுங்குகிற ஒரு பறவையின் மூலமாக ஆண்டவர் அங்கே சந்திக்கிறார். ஒரு பணக்கார வீட்டிலே அல்ல, ஒரு விதவை ஏழை மரிக்கும் தருவாயில் இருக்கிற ஒரு ஏழை விதவையின் வீட்டில் வைத்து ஆண்டவர் அற்புதமாக தேவைகளை சந்திக்கிறார். ஒரு குறையும் இல்லாதபடி நடத்தினார். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையின்படி எங்கே ஆண்டவர் அவனை இருக்க சொன்னாரோ அந்த இடத்தில் இருந்தபடினாலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறோமா? தேவன் விரும்புகிறதை நாம் செய்கிறோமா? தேவன் நம்முடைய தேவைகளை அற்புதமாக சந்திப்பார். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். ஆண்டவருடைய நீதிக்குள்ளாக, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம் வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் கூட தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் மத்தேயு 6:33. ஆண்டவர் எப்படி நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்பதற்கு ஒரு ஆதாரமான ஒரு வசனம். முதலாவது தேவ ராஜ்யம், உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் தேவைகளை சந்திப்பதை நீங்கள் கண்கால் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் திரும்பி வாருங்கள். தேவன் விரும்புகிற இடத்துக்கு திரும்பி வாருங்கள். நம்ம எல்லாரும் இந்த லாக்டவுனுக்கு பிற்பாடு வேலைக்கு போக விரும்புகிறோம், ஸ்கூலுக்கு போக விரும்புகிறோம், ஆலயத்துக்கு போக விரும்புகிறோம். நல்லதுதான். ஆனால் ஆண்டவரிடத்தில் நாம் திரும்பி விட்டோமா? ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணித்து விட்டோமா? தேவ சித்தம் செய்வதற்கு நம்மை முற்றிலுமாக 100% அர்ப்பணித்து விட்டோமா என்பதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். Where does God provide our needs? When we are in the center of God's will, when we are in the place where God wants us to be. ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்திலே நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறார். மூன்றாவதாக, ஆண்டவர் எப்பொழுது தேவைகளை சந்திக்கிறார், எப்பொழுது என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் அங்கே சொல்லுகிறது, சரியான நேரத்திலே கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். அதை 22ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் சரியான நேரத்திலே அங்கே தேவையை சந்திக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, இப்பொழுது ஈசாக்கை கொலை செய்ய போகிறான். ஒரு செகண்ட் தான் அவருடைய தலை போயிருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நிறுத்து என்று ஆண்டவர் அங்கே சொல்ற, ஆபிரகாமே உன் பிள்ளை ஆண்டான் மேல் கையை போடாதே என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். பாருங்க, between the neck and the knife, ஆண்டவர் சரியான நேரத்தில், இன்னும் கொஞ்சம் லேட்டா போயிருந்தா அங்கே ஈசாக்கு பலியாக செலுத்தப்பட்டிருப்பான். ஆண்டவர் சரியான நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் அவர் இடைபடுவார். உங்களுக்கு தெரியாது, சில நேரத்தில் நம்முடைய மனுஷீக எண்ணங்களை யோசித்து பார்க்கும்போது ஏன் தாமதமாகிறது, ஏன் தாமதமாகிறது? 3 நாள் பயணமாகிவிட்டது, மலையின் மேல் வந்து விட்டது, கட்டைகள் அடுக்கப்பட்டு விட்டது, ஈசாக்கு கடத்தப்பட்டு விட்டான், இன்னும் தேவைகள் சந்திக்கப்படவில்லை. ஆனால் கடைசியிலே மரிக்கும் தருவாயில் வரும் பொழுது, பலி செலுத்துகிற நேரம் வரும் பொழுது கர்த்தர் அங்கே இடைப்பட்டார் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார். ஒருவேளை மனுஷிக எண்ணத்தில் யோசிக்கும் பொழுது தாமதமாகிறது போல இருக்கலாம். ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார் என்கிற கேள்விகள் எழும்பலாம். ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக சரியான நேரத்தில் செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. கலாத்தியர் 4:4 வேதம் எங்கே சொல்கிறது, காலம் நிறைவேறின பொழுது தம்முடைய குமாரனை ஆண்டவர் அந்த உலகத்தில் அனுப்பினார். God sent his son in fullness of the time. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். உடைய தேவைகளை நிச்சயமாகவே சந்திப்பார். யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை மறுபடியும் வாசிக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வேலை, வேலை என்கிற ஒரு வார்த்தை. பாருங்க, முதல் பகுதியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது என் வேலை இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் சொல்றாரு. 2வது பகுதியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது என் வேலை வந்தது என்று சொல்கிறார். பாருங்க, the time of God. சில வசனங்களை சொல்கிறேன், நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். யோவான் 2:4, யோவான் 7:6, யோவான் 7:8, யோவான் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், யோவான் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த வசனங்கள்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இங்கே சொல்கிறார்,
என் வேலை இன்னும் வரவில்லை, மை டைம் ஹாஸ் நாட் கம் என்று ஆண்டவர் எங்கே சொல்கிறார். தொடர்ந்து 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 12:23, 13:1, 17:1 இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது மை டைம் ஹாஸ் கம் என்று ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு உங்களை வாழ்க்கையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரத்தில் ஆண்டவருடைய வேலை உங்களுக்காக வரும். உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் அற்புதமாய் சந்திப்பார். என் வேலை வந்தது என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்காகவும் கிரியை செய்வார். பாருங்க, காணாவர் கல்யாண வீட்டில் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய வேலை சில நிமிடங்கள் வந்தது. அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவரை நம்பி செயல்பட்ட பொழுது கர்த்தர் அங்கே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். தேவைகளை சந்தித்தார். அற்புதத்தை ஆண்டவர் அங்கே செய்தார். கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, அந்த இடத்துல அவர்களுக்கான தேவையை ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அவங்களுக்கு தேவை என்ன? ஒரு ஆடு பலி செலுத்துவதற்காக தேவை. நீங்கள் இங்கே வாசிக்கும் பொழுது ஒரு ஆட்டுக்கடாவை ஆண்டவர் அங்கே ஏற்படுத்தி வைத்திருந்தார். God had already prepared a ram. அவர்களுக்காக ஒரு ஆட்டுக்கடாவை ஆண்டவர் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருந்தார். பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே என்றைக்கு தேவை என்பதை கர்த்தர் அறிந்தவராக அது ஏற்கனவே ஆண்டவர் அந்த காரியத்தை ஏற்படுத்தி வைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். ஒரு ஆர்ஃபனேஜில், ஒரு குழந்தைகள் காப்பகத்திலே ஒரு சின்ன பிள்ளை தன்னுடைய பிறந்த நாளை அடுத்த நாள் கொண்டாட போகிறாள். ஆண்டவரே, நாளைய தின பிறந்த நாளிலே எனக்கு ஆண்டவரே இந்த நிறத்திலே ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு பொம்மை வேணும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த பிள்ளை ஜெபித்ததாம். எல்லாரும் பார்த்தார்களாம், எங்கே போய் பொம்மையை வாங்குறது, நாளைய தினத்தில் கேட்கிறதே, அதுவும் இந்த கலரில் இந்த மாடலில் கேட்குதே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஆனால் அந்த பிள்ளை விசுவாசத்தோடு, ஆண்டவரே எனக்கு இதை தாரும் நாளைய தினத்தில் என்று சொல்லி கேட்டாலாம். பாருங்க, அடுத்த நாள் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பார்சல் வந்ததாம். அந்த ஆர்ஃபனேஜுக்கு அந்த பிள்ளையுடைய பெயரை போட்டு அதை திறந்து பார்த்த பொழுது எந்த நிறத்தில் எந்த மாடலில் அந்த பிள்ளை தன்னுடைய மனதில் கற்பனை செய்திருந்ததோ அதே நிறத்திலே அதே மாடலில் அங்கே அவள் கேட்டபடி ஒரு பொம்மை இருந்ததாம். அதோடு பல பரிசு பொருட்களும் இருந்தது. ஆனால் அந்த பிள்ளை விரும்பின அந்த பொம்மையும் அந்த டாலும் அதுக்குள்ள இருந்ததாம். ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் ஒரு விசேஷமான காரியம் என்னவென்று சொன்னால், இந்த பொம்மை இந்த பிள்ளை கேட்டது முந்தின நாள் தான். ஆனால் இந்த பொம்மை பேக் பண்ணது 3 வாரத்துக்கு முன்பாகவே. அது வெளிநாட்டிலிருந்து பேக் பண்ணப்பட்டு வந்தது. பாருங்க, ஆண்டவர் 3 வாரத்துக்கு முன்பாகவே அந்த பிள்ளைக்கு என்ன தேவை, என்னுடைய மகள் இந்த காரியத்தை இடத்துல கேட்க போகிறாள் என்பதை அறிந்த ஆண்டவர் அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி அவர் அனுப்பியிருந்தார். சரியான நேரத்தில் அந்த பிறந்த நாளிலே அது வந்து கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையில் மறைந்திருக்க வேண்டிய என்று சொன்னால், நாளைக்கு உங்களுக்கு வரப்போகிற தேவையை கர்த்தர் ஏற்கனவே அறிந்தவராக அவர் ஏற்கனவே அந்த தேவையை ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு அந்த மோரியா மலைக்கு போவதற்கு முன்பாகவே ஆண்டவர் ஒரு கடாவை அங்கே அனுப்பிவிட்டார். அது கரெக்டான அந்த நேரத்திலே அந்த கடாவை அவன் கண்கள் பார்த்தது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சரியான நேரத்தில் தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டார். ஜூன் மாதத்திலே, ஜூலை மாதத்திலே 2021 வருஷத்திலே உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதற்கான காரியங்களை ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். சரியான நேரத்தில் கர்த்தர் உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். இந்த வார்த்தையை உங்களோடு ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசம் வையுங்கள். தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள். தேவ ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுங்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து பாருங்கள். சரியான நேரத்திலே கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். 4வதாக, how does God provide for us? ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறார்? நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நேச்சுரலாக தான் சந்திக்கிறார். in ways that are usually quite natural. இந்த இடத்துல ஏதோ பலி செலுத்துவதற்கான கடாவை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து போட்டுள்ள. அப்படியே பாருங்க, கண் பார்க்க தூரத்தில், அது மாத்திரமல்ல கைக்கு எட்டின தூரத்தில் ஆபிரகாம் அந்த கடாவை பார்க்கிறார். கைக்கு எட்டின தூரத்தில் பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் கண்டான் என்று சொல்லி வேதத்திலே 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, சரியான நேரத்தில் ஆண்டவர் தருகிறார். நேச்சுரலாக தருகிறார் ஆண்டவர். நாம் நினைப்பதை போல அல்ல. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு கர்த்தர் வித்தியாசமான வழிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். காகங்களை கொண்டு போஷிக்கிறார், விதவைகளை கொண்டு போஷிக்கிறார். நாம் நினைப்பதை காட்டிலும் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் அதிகமான விதத்தில் ஆண்டவர் நம்மை அற்புதமாக நம்மை போஷித்து நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் இங்கே பார்க்கும் பொழுது அவனுக்கு தேவை ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு ஆடுதான் தேவை. அவனுக்கு ஒரு ஆட்டு கூட்டம் தேவையில்லை. அதனாலே ஒரு ஆட்டை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை ஆண்டவர் சரியாக ஆண்டவர் செய்வார். He did not need a flock,
whole flock of sheep. What he needed was one animal, and God provided that one animal. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக, ஆண்டவர் அற்புதமாக உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை அறிந்த ஆண்டவர் நிச்சயமாகவே தேவைகளை சந்திப்பார். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது, not only in the manner quite natural, in the manner we give also. நாம் எப்படி கொடுக்கிறோம் என்கிற விதத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், ஆபிரகாமை ஆண்டவர் பெரிய சந்ததியாக மாற்ற வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். ஜாதிகளுக்கு அவனை தகப்பனாக மாற்ற வேண்டும் என்பது திட்டம். அதற்கு அவனுக்கு தேவை ஈசாக்கு. வழி செலுத்துவதற்கு ஆடு உண்மைதான், ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஆபிரகாமுக்கு தேவை ஈசாக்கு. நல்லா கவனிங்க, அந்த ஈசாக்கை ஆபிரகாம் கொடுத்தபடினாலே அந்த ஈசாக்கை மறுபடியும் பெற்றுக்கொண்டார். நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பல மடங்கு மேலாக அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நல்லா கவனிங்க, அநேக நேரத்தில் மக்கள் இன்றைக்கு கொடுப்பதில்லை. நாம் கொடுக்கும் பொழுது, தேவ ராஜ்யத்தில் விதைக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு இறங்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 5 அப்பம் 2 மீனை அந்த சிறு பையன் கொடுத்தான். ஆகவே அநேகர் போஷிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த விதவை, சாரிபாத் விதவை, தனக்குள்ளாய் இருக்கிற அந்த கொஞ்சத்தை கொடுத்தால், முதல் அடையை கொண்டு வரும் பொழுது கொடுத்தால், வேதம் சொல்கிறது, சாக போக இருந்த அவள் பஞ்ச முடி வரைக்கும் ஒரு குறையும் இல்லாதபடிக்கு போஷிக்கப்பட்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை மாத்திரமல்ல, ஈசாக்கோடு சேர்த்து பல ஆசீர்வாதங்களை வாரி கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, 15-16 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்கிறார், கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் ஆண்டவர் இங்கே வாக்குப்படுகிறார். பாருங்க, ஈசாக்கை கொடுத்தான். ஈசாக்கோடு பல ஆசீர்வாதங்களையும் வானத்து நட்சத்திரங்களுக்கு ஏதுவான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். We always reap more than we sow. நாம் விதைப்பதை காட்டிலும் எப்பொழுதும் அதிகமாக தான் அறுவடை செய்வோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதுவும் ஆண்டவர் தேவைகளை சந்திப்பதிலே ஒரு பிரின்சிபிளாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, நாம் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பல மடங்கு அதிகமாகவே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு மேலான ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், பொருளாதார ஆசீர்வாதங்கள் இல்லை, அதெல்லாம் ஆண்டவர் தருகிறார். அந்த மேலான ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம், இயேசு என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் இயேசுவுடைய சிலுவை மரணத்தை தன்னுடைய தரிசன கண்களினால் பார்த்தார் என்று சொல்லி நாம பார்க்க முடியும். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனத்திலே, 3ஆம் நாள் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் என்று நாம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண வாஞ்சியாயிருந்து அவன் கண்டு கழிவுறுந்தான் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். பாருங்க, தூரத்தில் இந்த இடத்தை கண்டான். ஒருவேளை லிட்டரலா நம்ம பார்க்கும் பொழுது தூரத்திலே இந்த மோரியா மலையை கண்டான் என்று சொல்லலாம். ஆனால் அதே சமயத்திலே தூரத்திலே சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு அதே மலை, இந்த மோரியா மலை தான் கல்வாரி மலையும் கூட. அதே இடத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை நமக்காக மரித்த இடம். நல்லா கவனிங்க, சிலுவையில் நமக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தரப்போகிறார் என்பதை ஆபிரகாம் அறிந்தவனாக தன்னுடைய தரிசன கண்களிலே பார்த்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, தன் கண்களை ஏறெடுத்து, 4ஆம் வசனத்திலையும் 13ஆம் வசனத்திலையும் தன் கண்களை ஏறெடுத்து என்று சொல்லி பாட்டு போடப்பட்டிருக்கிறது. ஏப்ரஹாம் looked up and saw. இங்கே என்ன பார்க்கிறான்? ஒரு ஆட்டுக்கடாவை அவன் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். ஆபிரகாம் நமக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தரிசனத்தின் மூலமாக பார்த்தார். நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் என்று சொன்னால் நமக்காக இயேசு தருகிற ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம். ரட்சிப்பு, we all need this greatest provision, Jesus, the salvation of Jesus. இயேசு தருகிற அந்த ரட்சிப்பு தான் பெரிய ஆசீர்வாதம். பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் பணம் இல்லாமல் பரலோகத்துக்கு போகலாம், சுகம் இல்லாமல் பரலோகத்துக்கு போகலாம், பெயர் புகழ் அழகு இல்லாமல் பரலோகத்துக்கு போகலாம், நண்பர்கள் இல்லாமல் பரலோகத்துக்கு போகலாம், இன்னும் பல
ஆயிரக்கணக்கான காரியங்கள் இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியும். ஆனால் இயேசு இல்லாமல் யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு தருகிற ரட்சிப்பு பாவ மன்னிப்பு இல்லாதபடிக்கு யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த விலையேற பெற்ற பெரிய ஆசீர்வாதமாகிய அந்த ரட்சிப்பு என்னும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கல்வாரி மலையிலே நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இயேசு என்கிற ஆசீர்வாதத்துக்குள்ளாக சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது, சுகம் இருக்கிறது என்பதை மறந்து போய் விடாதீர்கள். ஆண்டவருடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார் இயேசுவுக்குள்ளாக. How does God provide? ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் இலவசமாக ஆண்டவர் தருகிறார். நேச்சுரலாக ஆண்டவர் தராரு. பாருங்க, இந்த வசனங்கள் அதுதான் நம்ம பார்க்க முடியும். பிலிப்பியர் 4:19 வேதம் சொல்கிறது, My God shall supply all your needs. தேவன் உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார், அற்புதமாக சந்திப்பார். நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பல மடங்காக உங்களுக்கு தந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கடைசியாக ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Why does God provide our need? ஏன் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார்? இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்து ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலே ஆரம்பம் இப்படி சொல்லுகிறது, பரமண்டலங்களில் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக. அன்றென்றுள்ள தேவைகள் எங்களுக்கு சந்தியம் என்று சொல்லி ஜெபிக்க கொடுத்தவர். அந்த நிமித்தமாக ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை அவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறவரை நாம் தள்ளிவிடக்கூடாது. ஆசீர்வதிக்கிறவரை கனப்படுத்தும் பொழுது தொடர்ந்து ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிறபடினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். God provides our needs because he cares for us. நம்மை அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினாலே ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம், அவர் நம்மை விசாரிக்கிறவர், அவர் நம்மை நேசிக்கிறவர் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அமர்மையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், அவர் நம்மை நேசிக்கிறபடினாலே கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அவர் நமக்கு பரமபிதா, நம்முடைய தகப்பன், நம்மை நேசிக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். பாருங்க, ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன், அதுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிலாந்து தேசத்திலே ஒரு வசதியான ஒரு நபர் ஒரு போதகரை பார்த்து ஒரு 100 பவுண்டு, அந்த காலத்திலே 8000 ரூபாய், அந்த காலத்திலே நீங்கள் சொல்லி பார்த்தால் அது பெரிய மதிப்புள்ளது, அதை கொடுத்து ஒரு ஏழை ஊழியக்காரருக்கு இதை கொடுங்கள் என்று சொல்லி அவர் கொடுத்து விட்டு சென்றாராம். அவர் சொன்னாராம், எல்லாம் மொத்தமாக அப்படி கொடுத்துடாதுங்க, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய தேவைகளுக்கு கொடுங்க என்று சொல்லி கொடுத்து விட்டு போய்விட்டார். அந்த பாஸ்டர் அந்த ஏழை ஊழியக்காரருக்கு ஒரு கடிதத்தின் மூலமாக அந்த பணத்தை அனுப்பி வைத்தாராம். முதலாவதாக ஒரு 5 பவுண்டு பணத்தை மாத்திரம் அனுப்பி அதில் ஒரு குறிப்பு எழுதியிருந்தாராம், மோர் டு ஃபாலோ, இன்னும் அதிகம் வருகிறது என்று சொல்லி அவர் அனுப்பி வைத்திருந்தாராம். அந்த கடிதத்தை பார்த்தவர் அதை எடுத்து பயன்படுத்தினார், செலவழித்தார், தேவைகள் சந்திக்கப்பட்டது. சில நாட்களுக்குள்ளாக அடுத்த கடிதம் வந்ததாம், அதிலும் 5 பவுண்டு இருந்துச்சான், அதிலும் போட்டிருந்துச்சான் மோர் டு ஃபாலோ, இன்னும் அதிகம் வருகிறேன்னு சொல்லி. இப்படி வாரம் தோறும், நாட்கள் தோறும், மாதங்கள் தோறும் வந்து கொண்டே இருந்ததாம். சில நாட்கள் மோர் டு ஃபாலோ, மோர் டு ஃபாலோ, மோர் டு ஃபாலோ என்று சொல்லி. நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறார், இது மாத்திரம் இல்லை மகனே, இது மாத்திரம் இல்லை மகளே, மோர் டு ஃபாலோ, இன்னும் அதிகமாக வருகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறேன், ஆனால் இன்னும் அதிகமான தருகிறேன், உன்னை நீதிமானாக மாற்றுகிறேன், இன்னும் அதிகம் தருவேன், புத்திர சுகாரத்தை உனக்கு தருவேன், கிருபையின் மேலே கிருபை அளிப்பேன், உன்னை மகிமைப்படுத்துவேன், உன் தேவைகளை சந்திப்பேன், உன்னை அற்புதமாக போஷிப்பேன், பராமரிப்பேன், இன்னும் இன்னும் மரண பரியந்தமும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், more to follow, more to follow, more to follow. தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் எல்லா காரியங்களும் தேவையான அளவுக்கு இருக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பது அவருக்கு லேசான காரியம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். பாருங்க, 40 ஆண்டுகள் அவர்களுக்கு எவ்வளவு சாப்பாடு தேவை, பல டன்கள் சாப்பாடுகள் அவர்களுக்கு தேவைப்பட்டது. அதை சமைப்பதற்கு விறகுகள் தேவைப்பட்டது, அவர்களுக்கு குடிப்பதற்கு பல கோடி லிட்டர் தண்ணி தேவைப்பட்டது. வனாந்திரமான இடம். ஆண்டவர் அற்புதமாக சந்தித்தார், ஒவ்வொரு நாளும் சந்தித்தார். மோர் டு ஃபாலோ, மோர் டு ஃபாலோ. 40 ஆண்டுகள் ஆண்டவர் அவர்களை ஒரு குறையும் இல்லாதபடிக்கு அவர்களை போஷித்தார், பராமரித்தார், பாதுகாத்தார், சுகம் தந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் யெகோவா ஈரையாக
நிச்சயமாகவே உங்களுக்கு வெளிப்படுவார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். தன்னுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் கர்த்தரை சார்ந்திருந்தபடினாலே, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தபடினாலே, யெகோவா ஈரே என்கிற நாமத்தை உடைய கர்த்தரை அவன் புரிந்து கொண்டான். தேவைகளை சந்திக்கிறவர் என்பதை நன்காக அறிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹட்சன் டெய்லர் என்கிற ஒரு ஊழியக்காரர், சைனாவிலே ஊழியக்காரராக இருந்தார், மிஷனரியாக. அவர் தன்னுடைய அறையிலே டேபிளிலே ஒரு வசன பலகை ஒன்று வைத்திருப்பாராம், பிளேக். அதில் எழுதப்பட்டிருந்தது, எபனேசர் அண்ட் ஜெகவா ஜாயிரே. எபனேசர், யெகோவா ஈரே என்கிற 2 நாமங்கள் எழுதப்பட்டிருந்ததா. அது அவருக்கு வலியுறுத்தி கொண்டிருந்தது. இம்மட்டும் கர்த்தர் நடத்தினார், இனிமேலும் தேவைகளை சந்திப்பார். இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தினார், இனிமேலும் தேவைகளை சந்திப்பார். அந்த முதல் வார்த்தை கர்த்தர் இதுவரைக்கும் என்ற வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருந்தார். அந்த 2வது நாமம் இனிமேலும் கர்த்தர் தொடர்ந்து என்று தேவைகளை சந்திக்க போதுமானவர் என்பதை அவருக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறது, எபனேசர் ஜெகவா ஜாயிரே. இம்மட்டும் ஆண்டவர் அற்புதமாக உங்களை நடத்தினார். யெகோவா ஈரையாக தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மோர் டு ஃபாலோ. கர்த்தர் உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அது ஏற்ற சமயத்தில் உங்களை வந்தடையும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என்று சொல்லி ஆபிரகாம் அந்த இடத்துக்கு பெயரிட்டான். நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் யெகோவா ஈரே. இந்த இக்கட்டான நேரத்திலும் வாழ்க்கையில் பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆபிரகாமுக்கு பல கேள்விகள் இருந்தது. பலவிதமான நெருக்கடிக்குள்ளாக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனாலும் ஆபிரகாம் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்தார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவருடைய அற்புதமான கரத்தையும் வல்லமையும் அங்கே கண்களால் பார்த்தார். நீங்களும் நானும் பார்க்க முடியும். சில நேரத்தில் கடினமான காரியங்கள் தான் ஆண்டவர் செய்ய சொல்லுகிறது கடினமாக தான் இருக்கும். ஆனால் அதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதற்காக வருகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கற்பனைக்கு எட்டாவதாக இருக்கும். கற்பனைக்கு எட்டாவதாக இருக்கும். ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினார். அற்புதமாக ஆபிரகாமை நடத்தினார். ஹல்லேலூயா. உங்களையும் ஆண்டவர் நடத்துவார். இம்மட்டும் நடத்தின எபனேசர் இனிமேலும் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரையாக அவர் நிச்சயமாக இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக கீழ்ப்படி அர்ப்பணியுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, இந்த நல்ல மகிழ்ச்சியான ஆண்டவரே, மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலும் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களோடு நீ பேசினபடினாலும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீ யெகோவா ஈரையாக இருந்து ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாய் சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீர தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆவிக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஞானத்துக்கு அடுத்த தேவைகளை சந்திப்பீராக. சகலவித தேவைகளையும் ஆண்டவரே நீ சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. My God shall supply all our needs என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே என்னுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாய் நீ சந்திக்க போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உள்ள இடங்களில் என்னை நித்தமும் சுகமாய் நடத்திடும், ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. உள்ள இடங்களில் என்னை நித்தமும் சுகமாய் நடத்திடும், ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில யெகோவா ஈரையாக இருந்து உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அற்புதமாக சந்திப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இயேசுவை இன்னும் அறிய, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட, எங்களோடு கூட ஜெபிக்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள்.